ஜெபம் செய்வோம். கர்த்தர் கொடுத்ததான இந்த புதிய வாரத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வாரத்தையும் இந்த புதிய நாளையும் கிருபையாய் காண என் தேவன் உதவி செய்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக, நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எண்ணி முடியாத அற்புதங்களை தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே, நன்றி சொல்கிறோம். இயேசுவே, நன்றி சொல்கிறோம். பிதாவே, நன்றி சொல்கிறோம். இயேசுவே, நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே, எங்கள் தெய்வமே, நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே, எங்கள் தெய்வமே, நன்றி சொல்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம் உமக்கே. துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். இன்னும் சத்தமா என்னோடு கூட துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் குடும்பமாய் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க தேவரீர் கொடுத்ததான இந்த மகத்தான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வாலிபர் ஞாயிறாய் அனுசரிக்க தேவரீர் கிருபை கொடுத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால் ஆராதனையை வாலிபர்கள் தங்களுடைய ஊழியத்தை நேர்த்தியாய் நிறைவேற்ற கிருபை தருவீராக. நம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியங்கள், நடத்துகிற ஆராதனைகள், வந்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை தாரும். தொடக்கம் முதல் முடிவு வரை தேவாவியானவருடைய பிரசன்னமும் ஆளுகையும் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாவரும் எளிமை நின்று இவ்வாராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 3, கீர்த்தனங்களும் கீர்த்தனைகளும் 648. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 3, கீதங்களும் கீர்த்தனைகளும் 648.
நாகபிம்பம் உயர் கோலானமோ நமோ காகமும் பணிசை சீலா நமோ நமோ நாடும் அன்பர் அடுகோளானமோ நமோ நரதேவா ஏக வந்தன் ஒரு பூமானமோ நமோ யோக தந்திரவாதி சீமா நமோ நமோ இயேசுவென்ற திரு நாமோ நமோ இறையோனே அறிவினுரு ராஜ்யமூலா நமோ நமோ மறையர்கள் தேடிய நூலா நமோ நமோ அதிசய பராப சீலா நமோ நமோ அருளாலா பொறிவினை குராத சரீரா நமோ நமோ குறைய நொல்லில்லாத குமார நமோ நமோ புவன முழுத அதிகாரா நமோ நமோ புதுவேதா நிறைகளின் மேவிய கோணை நமோ நமோ முறைகள் தவறாது நோனை நமோ நமோ நிதி பெருகு மரஸ்தேனே நமோ நமோ நெறி நீதா இறை தவிது பாடிய கீதா நமோ நமோ பறைகள் பல கூடிய போதா நமோ நமோ எருசலையின் இடிய தூதா நமோ நமோ இறையோனே துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் பொறுக்கினீர். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமானம் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் அல்ல மட்டாய் தண்டியும். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பாரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சகர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்தையில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் சார்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் மங்களப்பட்டு பொதுவான பாவிற்கு ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்ய தவறுகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும்.
பாவத்தினுக்கம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் மீதாம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் தூக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவை மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளைகளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனதிரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலிலே எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, பந்திகளுக்கு எங்களுக்காகவும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீங்கள் மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவில்லை. ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம். அப்பொழுது எங்கள் வாய்மொழிகளை அறிவிக்கும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரையோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் 95ஆம் சங்கீதத்தை பாடலாய் பாடுவோம். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி, நம்முடைய ரட்சனை கண்மலையாய் சங்கீதம் பண்ண கடவோம் பாடுங்கள்.
வண்ணமாகவே அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தின் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையால் உருவகித்து பிறந்தார். பொது பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்து அருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாகத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் கிருபை சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் யாவரும் அவரெல்லாம் இப்பொழுது சத்திய வசனத்தை நாம் கேட்கலாம். சத்திய வசனத்தை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கான கிஃப்டை கொடுப்பதற்காக திருமதி சுமதி அவர்களை முன்பதாய் வர முடியாது உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தஞ்சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளக்கம் பண்ணினார்கள். நெகேமியா 8:8. So they read the discerning the book of in the law of God and helped them and they gave sense and helped them to read the understanding the reading. Nehemiah 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. So they read in the dictionary from the book in the law of God and they gave the sense they helped them to understand the reading. Nehemiah 8:8. இறையியல் கல்வி கற்றுக்கொள்ளும் சமுதாயத்தை உருவாக்குதல். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. தியாலஜிக்கல் எஜுகேஷன் மேக் எ லேர்னிங் கம்யூனிட்டி அண்ட் தே ரீட் distinctly from the book in the law of God and they gave the sense and helped them to understanding the reading. Nehemiah 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி அவர்களுக்கு விளங்கம் பண்ணினார்கள். நெகேமியா 8:8. So they read the dictionary from the book in the law of God and they gave the sense and they understanding the reading. Nehemiah 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. So they read distinctly from the book in the law of God and they gave the sense and helped them to understand the reading. Nehemiah 8:8. அவர்கள் தேவனுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. So they read distinctly the book in the law of God and they gave the sense and helped them to understand the readings. நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. And they read distinctly from the book in the law of God and they gave the sense and helped them understand the reading. Nehemiah 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளக்கம் பண்ணினார். நெகேமியா 8:8. இறையியல் கல்வி கற்றுக்கொள்ளும் சமுதாயத்தை உருவாக்குதல். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தியாலஜிக்கல் எஜுகேஷன் மேக் அ லேர்னிங் கம்யூனிட்டி. So they read distinctively from the book in the law of God, and they gave the sense and helped them to understand the reading. Nehemiah chapter 8 and verses 8. இன்று திருச்சபையானது நமக்கு கொடுத்ததான தலைப்பு இறையியல் கல்வி கற்றுக்கொள்ளும் சமுதாயத்தை உருவாக்குதல். யாவரும் எடுத்துக்கொள்வோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். Theological education make a learning community. So they read distinctively from the book in the law of God, and they gave the sense and helped them to understand the needing. Nehemiah chapter 8 verses 8. தொடர்ந்து வேத பாடங்கள் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. யாக்கோபு 4 1ஆம் வசனம் முதல். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பமும் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரிகளே, உகஸ்நேகம் தேவனுக்கு விரோதமாக பகை என்றும் அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயங்கராய் இருக்கிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியங்கள் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகள் சுத்திகரியுங்கள். இருமானம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட முதலாம் வேத படம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியே குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள்.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கும்படியே குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தொடர்ந்து இவ்வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை அனுசரித்த பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பெயர்களை வாசிக்கும் போது இருக்கிற இடங்களிலே ஞான பிள்ளைகள் நீங்கள் எழும்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செல்வின் பிரபு, சாம் கில்டன் ஜோன், அனாயின்டன், ஷெர்லின் மெர்சி, மற்றும் திரு சந்தோஷ், இவர்களுக்காக இப்பொழுது பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏழ்மையே இது வானத்தின் வாசல், என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயென்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயென்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீரே, பெற்றே இது வானத்தின் வாசல், என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல், பெற்றே இது வானத்தின் வாசல், என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல், பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ,
அப்படி நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாய் இவ்வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அனாயிட்டனுக்காக, ஷெர்லின் மெர்சிக்காக, செல்வின் பிரபுக்காக, அடியனுக்காய் உம்முடைய ஆண்டவரே புதிய பிறந்த நாளைக்கான கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய வருஷம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தேவரே கிருபை தருவீராக. அது மாத்திரமல்ல, திருமண நாளை ஆசரிக்கிற சாம் கில்டன் ஜோனுக்காகவும் உடைய பாதத்தில் வருகிறோம். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு வருடமும் என் தேவனுடைய பிள்ளைகளை கண்ணின்மணியை போல பாதுகாத்து நடத்தி ஒரு புதிய வருஷத்தை காண கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிருபையின் வருஷம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று சொல்லி உடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். ஆதியாகமம் 28:15 சொன்னதை செய்யும் அளவும் நீர் அவர்களை கைவிடாதபடிக்கு நம்முடைய கரத்தை பிடித்து பிள்ளைகளை ஏந்தி சுமந்து தாங்கி தப்பு வைக்கிற தேவனாய் எப்பொழுதும் நீர் காணப்படுவீரா நாங்கள் ஜெபிக்கிறோம். துணையாய் நின்று உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீரா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷமானது ஆண்டவரே இதுவரை இல்லாதபடிக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு புதிய நன்மைகளோடு காணப்பட என் தேவனீர் உதவி செய்வீராக. கையின் பிரயாசங்கள், படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை கொடுப்ப ஆசீர்வாதங்களிலும் தேவகரம் தங்கியிருக்கும்படியாய் முற்றிலுமாய் நம்முடைய கரத்தில் தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தொடர்ந்து வாலிப ஞாயிறாய் இருப்பதினாலே வாலிபர்கள் ஒரு சில பாடல்களை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை அவர்கள் மூலமாகவும் வழங்கப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக அருமையான பிள்ளைகள் உங்களுக்கு முன்பதாக அருமையான ஒரு குரு நாடகத்தையும் உங்களுக்கு முன்பதாக அவர்கள் செய்து காட்டுவார்கள். கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர்கள் நல்ல உற்சாகப்படுத்திடுவோம். தொடர்ந்து இப்பொழுது அவர்கள் ஒரு சில பாடல்களை பாடுவார்கள். உன்னத பாடல்கள் புஸ்தகத்திலே பாடல் எண் 96. ஆதிவானவர் நம்மை சுவை வாத்தியங்கள் முழங்கியே பாடுவோம். தேவாதி தேவன் நம்மை சுவை நாட்டியங்கள் ஆடியே பாடுவோம். வானாதிவானவர் நம்மை சுவை வாத்தியங்கள் முழங்கியே பாடுவோம். தேவாதி தேவன் நம்மை சுவை நாட்டியங்கள் ஆடியே பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவத்தில் வாழ்ந்து வந்த என்னையே பாசக்கரம் நீட்டி அவர் தூக்கினார். பாவத்தில் வாழ்ந்து வந்த என்னையே பாசக்கரம் நீட்டி அவர் தூக்கினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாரில் வந்த பரலோக நாயகன் பலியாக என்னை மீட்டு கொண்டாரே. பாரில் வந்த பரலோக நாயகன் பலியாகி என்னை மீட்டு கொண்டாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம், வாக்கு மாறா தேவனை கொண்டாடுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம், வாக்கு மாறா தேவனை கொண்டாடுவோம். சேர்ந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹalleluya சொல்லுவேன். ஹalleluya. ஆமென். ஹalleluya சொல்லும்போது என்ன செய்ய போறோம்? கரங்களை உயர்த்தி மறுபடியும் பாடலாமா? வானாதி வானவர் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கியே பாடுவோம். வானாதி வானவர் நம் இயேசுவை நல்ல கரங்களை தட்டி வாத்தியங்கள் முழங்கியே பாடுவோம். தேவாதி நம் தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடியே பாடுவோம். வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கியே பாடுவோம். தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஹalleluya 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 glory hallelujah 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 பாவசேற்றில் வாழ்ந்து வந்த என்னையே பாசகரம் நீட்டி அவர் தூக்கினார். பாவசேற்றில் வாழ்ந்து வந்த என்னையே பாசகரம் நீட்டி அவர் தூக்கினார். கரங்களை அசைத்து ஹalleluya 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 வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம். வாக்கு மாறா தேவனை கொண்டாடுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம். வாக்கு மாறா தேவனை கொண்டாடுவோம். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹalleluya சொல்லுவேன். ஹalleluya. அடுத்ததாக பாடல் எண் 363. பாடல் எண் 363. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னமிங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வெற்றி சிகரமே சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே வெற்றி சிகரமே சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனோ நல்ல ஆசீர்வாதமோ. ஜீவன் பலனோ நல்ல ஆசீர்வாதமோ. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன்
அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவசாயல் சபையில் தோன்றுதே, தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவசாயல் சபையில் தோன்றுதே, தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை, தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நாடும் ஆடி பாடிடுவேன், தேவ ஆவியில் நிறைந்து நாடும் ஆடி பாடிடுவேன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு. பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம். நல்ல சத்தமாய் சொல்லுமா, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, எனக்கு சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லுகிறவங்க மறுபடியும் மக்கள் மத்தியில். என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, ஆமே, மக்கள் மத்தியில் என்றும் தலைக்கு மேல கையை தட்டி ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், அவர் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆமென். ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஹல்லேலூயா. அந்த ஆராதனை அழகு இன்னும் நம்மளை கவர வேண்டும். அப்படி எல்லாம் எழுப்பி கொள்ளுமா, எழுப்பி நின்று தேவனை ஆராதித்து கர்த்தர் சமூகம் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் அது மேன்மையை கொண்டு வருகிறார். இது என்னோடு கூட சேர்ந்து மறுபடியும் சத்தமாய் நாம் பாடுவோமா? கர்த்தர் சமூகம் என் வாழ்வின், கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. சொல்லுங்க. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து அந்த ஆராதனைக்குரிய பிரசனம் ஆராதனை அழகு என் இருதயத்தை கவர்ந்து கொண்டதே. அது கவர்ந்து கொள்கிறதா இருக்கிறது. அழகு என்னை கவர்ந்து சந்தோஷமாய் சொல்லுவோமா? ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு அவர் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு அவர் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவா என் ஆத்மநேசரே, என்னுடையவா என் ஆத்மநேசரே. அவன் அழகானவர், அருமையான், இனிமையானவர், அழகானவர், அருமையான், இனிமையானவர், மகிமையானவர், அவர் மீட்பரானவர். ஓ மகிமையானவர், அவர் மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டாயும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டாயும் துணையுமானவர், ஆட்சி
தேற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா. என்னுடையவா என்னை கர்த்தரே, என்னுடையவா. தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுவா, அழகானவர் அருமையானவர். கால வேளையில இயேசுவின் நாமத்தினால உடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் போல அமர்ந்து கொண்டவரே. அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டில் கொள்கதாவிலே நேச ரத்தம் சிந்திய என்னை மீட்டா. கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேச ரத்தம் சிந்திய என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. அவர் என்னுடையவா, என் அன்பு ரட்சகர், என்னுடையவா, என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர், மகிமையானவர். அவர் மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு. எல்லா சத்தமா சொல்லுவா, அவரே இயேசு. உங்க வாயிலிருந்து அந்த நாமத்தை, அந்த தெய்வீக நாமத்தை, அந்த தெய்வீக பெயரை சொல்ல சொல்ல எல்லா கட்டுகளும் போல அது உடைத்தறிகிறதா இருக்கும். சொல்லுவா, இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு அவரை எவ்வளவு ஆராதிக்க முடியுமோ இந்த நாளிலே அவரை ஆராதித்து ஆராதிப்பே நான். நல்ல சத்தமா நல்ல உற்சாகமாய் கரையில தட்டி, இயேசுவே நான் உம்மை ஆராதிக்கிறேன். உடைய வல்லமையை தாரும், உடைய அக்கினியை தாரும், உடைய கிருபையை தாரும், உடைய பிரசன்னத்தை தாரும். இப்போ கேளுங்க. ஓ thank you glory. ரபா ஹபா 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 உஷிபி ஹபா ரபா ஹபா. thank you glory wonderful God. ஓ ஆராதிப்பே நான், ஓ ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. காண்பவரே நான் ஆராதிப்பே, காப்பவரே நான் ஆராதிப்பே. காண்பவரை நான் ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை ஆராதிப்பே.
இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் மறுபடி சத்தமாய் எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் தலைக்கு மேல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால அவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைகளுக்காக, அவருடைய வாழ்க்கையை பாராட்டின சகல கிருபைகளுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய சுகத்துக்காக, இம்மட்டும் நம்மை நடத்தினதற்காக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையும் இறக்குவது நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் உண்மை பாடி உண்மை ஆராதித்து துதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை கிருபை பிரசன்னமும் அபிஷேகம் உடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு நிமிடங்களையும் என் தேவன் ஆசீர்வாதமாய் ஆண்டவரை மாற்றிக்கொடும் நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெயிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இயேசப்பா, இந்த ஓய்வு நாளிலும் கூட நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க தந்தைக்காய் கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஞாயிறு நீ வாலிபர் ஞாயிறு ஆசிரியை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. பாடல்கள் பாடினோம், வசனங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இப்பொழுது உடைய வார்த்தைகளாய் போக போகிறோம். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனுள் நல்ல பிதாவே. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. இப்போ இதுலேருந்து என்ன போட்டிருக்குன்னா, எதை பற்றி போட்டிருக்கு இதில்? இதில் கீழ்ப்படிதல் போட்டிருக்கு. இதில் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாழ்த்தினார். அந்த இடத்துல மரண பரியந்தவருக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதை பற்றி இப்போ ஒரு சிறு நாடகம். ஏய் ஹாய்டா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. பார்த்து ஒரு வாரம் ஆகிட்டு, சர்ச்சில் மட்டும்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது உங்களெல்லாம். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ? ஃப்ரீ தானே? ஃப்ரீ தானே. வரீங்களா? சர்ச்சுக்கு போமா எல்லோரும்? வாங்க போவோம். சரி வாங்க, நம்மளை அப்புறம் ஐயர் தேடிக்கிட்டு இருப்பார். டே வாங்க, இங்கே உட்காருங்க. நம்ம உட்காந்து மெசேஜ் கேட்போம். மெசேஜ் வாங்க பசங்களா, சர்ச்சுக்கு வந்துருக்கீங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாமா? சொல்லுங்க, வாசிப்போம். நானே வாசிக்கிறேன். போய் வெயிட் பண்ண, நானே வாசிக்கிறேன். சொல்லுங்க. சரியா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்த அவரை தம்மை அவர் தாழ்த்தினாள். இதுலேருந்து என்ன பட்டிருக்குன்னா, நம்ம கீழ்ப்படிதலை பற்றி தான் எப்போ பார்க்க வந்திருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே அம்மா அப்பா சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் எல்லோரும் அம்மா அப்பா கீழ்ப்படுறவங்க தானே? அம்மா அப்பா எல்லாத்தையும் கீழ்ப்படினவர் ஆகி தானே நீங்கள் நம்ம சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க. ஆமாம். அதனால் நம்ம பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் அதை மறுக்காமல் செய்யணும். அதனால தான் இதில் கீழ்ப்படிதலை பற்றி இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். சரிங்களா? அது இல்லாமல் நாளைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு முக்கியமான ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த எல்லோரும் கண்டிப்பாக வரணும். ஓகேயா? சரி, ஜெபம் பண்ணுமா? சரி. எங்களை அதிகமாக நேசிக்கல அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் இப்படி கருத்திலே கொடுக்குற மாண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, போய்க்கின வார்த்தையிலையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறவங்க ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். சரி வாங்கடா, மீட்டிங் முடிஞ்சிட்டு வெளியே போவோம் வாங்க. என்னடா நாளைக்கு மீட்டிங் சொல்கிறாங்க, என்ன செய்ய போகணுமா?
போகணுமாவா? ஏடா இப்போண்டா மெசேஜ் கொடுத்துருக்காங்க கீழ்ப்படிதல் பண்ணணுன்ட்டு, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? நமக்கு நாளைக்கு ஒரு நாள் தானே ஃப்ரீ, நம்ம எங்கேயா வெளியே போவோம். நான்லாம் வரலப்பா, நான்லாம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுடா. வாங்கப்பா, ஸ்ட்ரிக்ட்டுடா, நாங்களாம் வர முடியாது. நாங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்களா? வா மச்சான் போவோம் ஜாலியாக, ஒரு நாள் தானே வா, என்ன இருப்பது. நான் வரலப்பா, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நான் ஆலயத்துக்கு போக போகிறேன் நாளைக்கு. நீ வரியா? இல்லைடா, கொஞ்சம் வீட்டில் பரவாயில்ல மச்சான் வா, ஒரு நாள் மட்டும் போயிட்டுறோம் வா. டேய் வேண்டாண்டா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும், போகாத. சரி போவோம்டா, வா போவோம். எங்கே போகலாம் நாளைக்கு? சினிமா போமா? சரி சரி சரிடா, நாங்கள் போயிட்டு வரோம். அப்போ போயிட்டு வரோம். ப்ரேயர் பண்ணிக்க எங்களுக்கு அடி சேர்த்து. சரி, நான் அப்போனா ஆலயத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. நான் ஆலயத்துக்கு போகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. பாய் உங்களுக்கெல்லாம். பார்த்து போயிட்டானே. சரி மச்சான், வாங்க போவோம். சர்ச் ஓபி அடிச்சாச்சு, எங்கே போகலாம் சொல்லுங்கள்? தேட்ரு தான். நேற்று வேறு ஒரு புது படம் ரிலீஸ் ஆச்சான், அந்த படத்துக்கு போமா? போகலாமே, வா போவோம். சரி வாங்க, டிக்கெட் போடணுமா ப்ரோ? நீங்கள் தான் போட்டுருவீங்க வந்து. சரி வாங்க உட்கார, படத்தை பார்ப்போம். தலைவா தலைவா இல்லையா? பாரியா தலைவனை பாருடா, திரைக்கார. சரி சரி படம் முடிஞ்சிடுச்சு, வாங்க போவோம். மச்சான் படம் ஜம்முன்னு இருந்துச்சுல மச்சான். ஆமாம் பத்தியா சொன்னாங்க. அடுத்த வாரம் போவோம். கலெக்ஷன் 100 கோடி தாண்டிரும். நம்ம தலைவர் படம் வேற இன்னைக்கு. டேனியல் என்ன சர்ச்சுக்கு போகலையா நீ? அப்பா அப்பா இல்லைடா, நீ இப்படி சர்ச்சுக்கு போகணும்னு பார்த்தா இப்படி படம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் கூட சேர்ந்து. அப்பா இல்லைப்பா, இது சர்ச்சுக்கு போயிட்டு தான்ப்பா வந்து. கீழ்ப்படிதான் உன்ட்டு ஒரு கீழ்ப்படிதல் இருக்கா? அப்போ பேசிட்டு தானேப்பா இருக்கேன். இப்போ என்ன நீ போ, நீ அவங்க கூட சேர நல்ல பையன் அவன் பார்த்தா இப்படி கீழ்ப்படியாமல் இப்படி இருக்கிய படத்துக்கு இடத்துக்கு போயிட்டு. இப்போ படத்துக்குலாம் போகலப்பா. படத்துக்கு போகாம இப்போ எங்கே போயிட்டாரு? பக்கத்தில் சர்ச்சு எங்கிட்ட இருக்கு, அங்கிட்ட என்ன இருக்கு அப்பனா? சரிப்பா மன்னிச்சிருங்கப்பா. அப்படியே பாம்பளம் மூஞ்சாச்சா? அப்போ ரொம்ப திட்டாதீங்கப்பா. அழுற மாரி நடிச்சா? திட்டாதீங்கப்பா. நம்ப மாட்டேன். அப்போ சர்ச்சுக்கு போயிருந்தோம்ப்பா. நான் சர்ச்சுக்கு போ ஒழுங்கா. நான் ப்ரேயர் மீட்டிங்கில் போய் கலந்துக்க ஓடு. சரிப்பா சரி சரி. பசங்களை நம்பி வந்தேன், இப்படி வந்து போயிட்டானுல நினச்சி என்ன டேவிட் வேறு மாட்டிக்கிட்டேன். சொல்லுங்க ஐயா. டேவிட், நான் இது வரைக்கும் நம்ம சர்ச்சில் எத்தனையோ ஆட்களை பார்த்துருக்கேன், ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்தது, ஒரு பையனை பார்த்ததில்லை. ஏன்னா சர்ச்சில் காலையில் திறந்துலேருந்து க்ளீன் பண்ணுறது, ஆண்டவருக்காண்டி முழுமையாக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்க, நல்லா ஊழியம் பார்க்குற, தேவனோட என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. என்ன டேனியல் ஐயா சொல்லுங்கய்யா. என்ன சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீ என்றைக்கு அப்படி இருக்க மாட்டியாப்பா? ஐயா இல்லையா, ரொம்ப தவறு பண்ணிட்டேன். அவர் பெரிய தப்பு, பாவமே பண்ணுறதையா. என்ன தப்பு? நீ தான் தப்பே பண்ண மாட்டேன்னு, அவன் நல்ல பையனாச்சே, நீ எப்படி தப்பு பண்ண? ஐயா நானும் அப்படி தான் நான் நினச்சேன், ஆனால் என்னையே தப்பு பண்ண வச்சிட்டாங்க. சரி, நீ என்ன தப்பு பண்ண சொல்லுப்பா, நான் கேட்கேன். ஐயா சர்ச்சை கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிட்டேன். அது தப்பு இல்லை. அப்பா அப்பாவும் பார்த்து திட்டாங்க, ரொம்ப திட்டாங்க. அது தப்புல பண்ணி வந்து ஆண்டவருக்காண்டி ஊழியம் செய்கிற, ஊழியம் செஞ்சுக்கிட்டே நீ அப்படி பண்ண மாட்டான். டேவிட் இருக்கான், அவனையும் நீ கூப்பிட்டுருப்பல, எப்படி அவன் ஃப்ரெண்டு தானே, அவனை கூப்பிடாமல் இருந்திருக்க மாட்டல்ல. ஆமாம், அவன் கூட வந்தானா, அவன் வந்து ஆண்டவர் தான் முக்கியம், ஆண்டவரை நோக்கி தான் அவன் வந்து வந்துட்டான். சரியா? நீ வேற ஒன்றும் இல்லை, நீ ஆண்டவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேளு, ஆண்டவர் வந்து நீ கண்டிப்பாக மன்னிப்பார். சரியா சரியா சரியா? இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிருங்க. எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்பின் தகப்பனே ஏசப்பா. இந்த இது டேனியலையும் இப்படி கருத்தில் கொடுக்குற ஆண்டவரே, அவன் முழுமையாக முக்கில் வளர நீங்களே அவனுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் நல்ல புத்தியும் கொடுங்க ஆண்டவரே. பேர் பேரை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ வந்து நம்ம கீழ்ப்படிதலை பற்றி ஒரு சிறு குறு நாடகம் பார்த்தோம். அதில் வந்து பிலிப்பியர் 2:5 என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்துவின் இயேசுவில் இருந்த சிந்தியை உங்களிலும் இருக்க கடவுது, மரண பரியந்தம். அவர் வந்து மரண பரியந்தத்திலும் தம்மை தாழ்த்தி அவர் என்ன செஞ்சார், தம்முடைய வாழ்க்கையிலும் துவக்கம் முதல் முடிவரையும் அவர் வந்து கீழ்ப்படிந்தார். இப்போ நம்ம அந்த வாழ்க்கையில் பார்த்தோம்னா, இது டேனியலையும் டேவிட்டையும் பார்த்தோம். அதை வந்து டேவிட் என்ன செஞ்சால், முழுமையாக ஆண்டவருக்குன்னு ஊழியம் செஞ்சான். காலையில் சர்ச்சு திறந்ததுலேருந்து இது க்ளீன் பண்ணுறது, ஊழியம் செய்கிறது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் டேனியல் மட்டும் என்ன செஞ்சான், பாதையை வந்து ஒரு தடவை மட்டும் என்ன பாதையை தவறி போயிட்டான். அதுலேருந்து என்ன செஞ்சோன்னா, இதில் வந்து என்ன பார்க்குறோன்னா, கீழ்ப்படிதலை பற்றி தான் பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து யாருக்கெல்லாம் கீழ்ப்படிந்தார் பார்ப்போம். லூக்கா 2:51.
ஃபஸ்ட்டு வந்து பெற்றோர், இது வந்து ஆண்டவர் யாருக்கு கீழ்ப்படிந்தார்னா பெற்றோருக்கு தான் கீழ்ப்படிந்தார். இப்போ நம்ம எல்லோரும் பெற்றோருக்கு கீழ்ப்படியுமா? கீழ்ப்படிறங்கிற அலையிலேயே சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க, பெற்றோர்கள்ட்டே கேட்போமா? ஃபஸ்ட் ரவி மாமாட்ட கேட்கேன். மாமா, பெற்றோர்கள் உங்கள்கிட்ட பிள்ளைகள் உங்கள்கிட்ட கீழ்ப்படிவாங்களா? கீழ்ப்படிவாங்களா? எங்கள் அம்மாட்ட வந்து கேட்கவே வேண்டாம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றி இப்போ நான் கீழ்ப்படிவேனா எனக்கே ஆச்சரியமாக இருக்க. சரி, அம்மதாத்திட்ட அடுத்து கேட்போம். அத்தே, உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் உங்களுக்கு கீழ்ப்படிவாங்களா? பார்த்துக்கங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. சரியா? இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து நசரேத்தின் ஊரில் தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து பிதாவின் சித்தம் செய்ய தம்முடைய 30வது வயதுவதையும் அவர் என்ன செஞ்சார்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார்னு போட்டிருக்கு. அடுத்து இரண்டாவதாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அது பிதா. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, பிதாவிற்கு வந்து ஆண்டவர் வந்து கீழ்ப்படிந்திருக்கிறார். முதலாவது வந்து எதை பற்றி பார்த்தோம்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். இரண்டாவது பிதாவிற்கு கீழ்ப்படிந்தார். பிதாவிற்கு கீழ்ப்படிந்தனால் அது மாதிரி நாமளும் அவர் வந்து பிதா வந்து என்னென்ன செஞ்சாரோ, என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனைக்கு அவர் என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்தார். பிதா இயேசு எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை இயேசு செய்து முடித்தார். அதனால தான் பிதாவிற்கு அவர் வந்து கீழ்ப்படிந்தார். அது மாதிரி நம்ம வீட்லேயும் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம அப்பா அம்மா ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னாங்கன்னா அதை என்ன செய்யணும்? இப்போ வந்து நம்ம பசங்களை பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கான்செப்ட் பூரா எதில் இருக்கும்? மொபைலில் தான் இருக்கும். மொபைலில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ நம்ம சர்ச்சிலே நிறைய பேர் இருக்காங்க, அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. சரியா? அது இல்லாமல் பெட்ரோல் கீழ்ப்படியாமல் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு லைசன்ஸ் கிடையாது. ஆனால் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி எங்கெல்லாம் ஓட்டுறாங்க. இப்போ நம்ம எல்லோரும் டீலாம் குடிக்கணும்னா எப்பமாச்சும் ஒருக்கே வெளியே போவோம். ஆனால் நம்ம சர்ச்சிலே நிறைய பசங்க எங்கே போகிறாங்க? ஒன்னாங்கேட் போகிறாங்க, டெய்லி ரோஸ் மில்க் குடிக்காங்க. நம்ம பசங்க எல்லோரும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன பேசுனா, ஆண்டவர் வந்து 30 வயசு வரைக்கும் அவர் பெற்றோருக்கு பிதாவுக்கு எல்லாத்துக்குமே என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்தாருன்னு தான் போட்டிருக்கு. ஆனால் உனக்கு வயசு எத்தனை கிங்கு? 17 வயசு. நீ உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுறியா? கீழ்ப்படி. உங்கள் அம்மாட்ட கேட்போமா, இதை கீழ்ப்படுகிறானா? கீழ்ப்படியவே இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யணும்? இப்போலேருந்து கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிடலாம். சரியா? இனிமேல் கீழ்ப்படிய வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஓடுற பஸ்ஸில் ஏறுறாங்க. அப்படிலாம் இது பண்ணக்கூடாது. சரியா? அதனால் அடுத்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இதுலேருந்து என்ன பார்க்குறோம்னா, இப்போ நம்ம வந்து அவர் அடிச்சுவடுனா என்னது? நம்ம பின்தொடர்ந்து அது நமக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி தான். இப்போ நம்ம வண்டியில் போகிறோம், நம்ம ஒழுங்காக தான் போய்கிட்டு இருப்போம், பின்னாடி வருவாங்க எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சைலன்சர் மாட்டிக்கிட்டு நம்ம ஸ்லோவாக தான் போவோம், ஆனால் வர்றவங்க அந்த பதட்டத்துலேயே நமக்கு. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய அடிச்சுவடுனா அவர் நமக்கு முன்பாக ஒரு பாதுகாப்பை இது பண்ணிக்கிட்டு நமக்கு கூடயே வரார். அடுத்து இப்போ வந்து முதலாவது எதை பார்த்தோம்? யாருக்கு கீழ்ப்படிந்தார்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். இரண்டாவது பிதாவிற்கு கீழ்ப்படிந்தார். இப்போ வந்து நாம் யாராருக்கெல்லாம் கீழ்ப்படிங்கிறத பார்ப்போம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாருக்கு கீழ்ப்படின்னு போட்டுக்கு? இதில் தேவனுக்கு கீழ்ப்படியலாம். நம்ம இதிலலாம் கீழ்ப்படியணும். தீபக் சொல்லு. ஜெபத்தில் பைபிள் வாசிக்கணும், நல்லா தேவனை ஆராதிக்கணும், அது முழு மனதோட பைபிள் வாசிக்கணும். அதில் தான் போட்டிருக்கு. இயேசு பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் தேவனுக்கும் அவருடைய வசனத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும்.
அப்பொழுது யார் நம்மளை விட்டு ஓடி போவான்? நம்ம வந்து முழு மனதோட ஜெபம் பண்ணணும். நம்ம வந்து இடையில எப்படி ஜெபம் பண்ணிட்டு போது வேறு கான்செப்டுக்குள்ளே போனோன்னு வச்சுக்கியா, நம்மளை வந்து பிசாசாவுன்னு என்ன செய்வான், அலக்கழிக்க பார்ப்பான். நம்ம வந்து அந்த இதுக்கு இடம் கொடுக்காம முழுமையாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும்? அவன் தேவன் ஃபஸ்ட்டு யாருக்காண்டி கீழ்ப்படிந்தார்? பெற்றோருக்கு. இரண்டாவது பிதாவிற்கு. அடுத்து நாம் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும்? அது தேவனுக்கு. இரண்டாவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள்ளும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இதில் நம்ம தகப்பனையும் கணம் பண்ணுறதுன்னு என்னது? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம எல்லோரும் மரியாதை கொடுக்கோமா? நான் கொடுக்கல, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நீங்கள் யாரும் கொடுக்கீங்களா? கொடுப்பியா? சரி, உங்கள் அம்மாட்ட கேட்போமா? சேவியர் உங்களுக்கு மரியாதை கொடுப்பானா? சரி, கொடுப்பானா? இயேசு தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தது போல நாமளும் கர்த்தருக்குள், அதாவது அவருடைய வசனத்துக்கு எல்லாத்துக்குமே கீழ்ப்படிய வேண்டும். நான் நம்முடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து அவர்கள் கணம் பண்ணும்போது நம் வாழ்க்கையில் நன்மையும் கிடைக்கும், நம்ம ஆயுஸ் நாட்கள் நீடித்திருக்குன்னு போட்டிருக்கு. சரியா? முதலாவது நம்ம யாருக்கு கீழ்ப்படின்னு போட்டிருந்துச்சு? முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படின்னு போட்டிருக்கு. இரண்டாவது பெற்றோருக்கு கீழ்ப்படின்னு போட்டிருக்கு. மூன்றாவதாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. சரியா? இதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்மளே நடத்துகிறவர். அதாவது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளை வந்து இங்கே நடத்துறது யார்? தேவன் நடத்துகிறார். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து அங்கிளும் நம்மளை நடத்துகிறாங்க. நம்ம வந்து இப்போ அங்கிளுங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? அப்போ வந்து நிறைய ஆட்கள் கிடையாது. வருவோம் சர்ச்சுக்கு. நாங்களும் 2010 தான் வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து அத்தை வீட்டில் மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பாஸ்டர் வருவாங்க, வந்தோடனே ப்ரேயர் பண்ணுவாங்க, மீட்டிங் முடிஞ்சு உடனே கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் இங்கேருந்து எங்களுக்கு முழுமையாக எங்களை வழி நடத்துனது சந்தோஷங்கள் மட்டும்தான். இப்போ என் கதையை எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து சண்டே கிளாஸ் மாதிரி வச்சாங்க. நிறைய பேர் வருவாங்க, பிரின்ஸ் அங்கிள்லாம் வருவாங்க. அவங்க எல்லாருமே இது பண்ணுவாங்க. அப்போ வந்து பைபிள் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அப்போ எனக்கு வந்து சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஆதியாமல் எடுத்து சொன்னால் வெளிப்படத்தில் போய் தான் நிற்பேன். அந்தளவுக்கு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று ஒன்றா எல்லாத்துக்குமே எல்லாருமே அப்படி தான் இருப்போம். எல்லாருனா நான் அதோட ரொம்ப இதாக இருப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர சொல்லி இப்போ ஆண்டவர் வந்து எந்த வசனம் சொன்னாலும் என்னை எடுத்து வாசிக்கிறதுக்கு எனக்கு வந்து கிருபை தந்திருக்கிறார். அதுக்காக சொல்கிறோம். அதாவது முதலாவது நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது போதகர், அதாவது நமக்கு நடத்துகிறவர்களுக்காக நமக்கு கீழ்ப்படியணும். நான்காவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதில் என்ன போட்டிருக்குன்னா, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும். அதாவது நம்ம வேதம் வாசிக்கிறதுலையோ பைபிள் வாசிக்கிறதையோ சும்மா ஏனாதான்னு எது வாசித்தாலும் நம்ம புரிந்து தெய்வ பயத்தோடு வாசிக்கணும். சபையில் இருக்கும் நம்ம எல்லோரும் அங்கிள் அடிக்கடி நம்ம எல்லோரும் எப்படி சொல்லுவாங்க? இதை வந்து நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம்னு பல நேரம் அங்கிள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் சபையில் இருக்கும் நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்துடனும் ஒத்துமையுடனும் இருக்கணும், அன்போடனும் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா எப்படி இருக்கணும்? கீழ்ப்பிடிந்து இருக்கணும். அதெல்லாம் அப்பொழுது நம்ம சபை எப்படி இருக்குமா? இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து போட்டிருக்கு. தேவன் தாமே செய்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து காணிக்கை பாடல் ஒரு பாடலை இப்பொழுது நாம் பாடப்போகிறோம். வாலிபர்கள் எல்லாரும் அப்படியே முன்பதாய் நீங்கள் வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். காணிக்கையுடைய பாடலை பாடும்போது அப்பொழுது நம்ம காணிக்கையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம்.
உன்னத பாடல்களிலே 1248வது பாடல். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். கரங்களை பிடித்து காலமெல்லாம் கண்ணீரை துடைத்து, கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சரமாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அச்சரமாய் முத்திரைய அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து, கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து, கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். நின்ற பின்னமாகவே கண்களை மூடி நாம் செபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே வாலிபர் ஞாயிறை அனுசரிக்க கிருபை கொடுத்தீர். வாலிபர்கள் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனையை நடத்தின அருமையான பிள்ளைகள், துதிப்பாடலை பாடி துதி ஆராதனையை நடத்தின பிள்ளைகள், குரு நாடகங்களை நடத்தி என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தினால் அருமையான ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட கிருபை தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். படிக்கிறதுக்கேற்ற ஞானங்கள்,
வேலை பார்க்க ஏற்றதான கிருபைகள் இயேசுவின் நாமத்தினால் பரத்திலிருந்து உண்டாகும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். திருச்செவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். கையன்புடைய ஆசனத்தின் ஆசீர்வாதங்கள், பலனின்குரிய ஆசீர்வாதங்கள், சுகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ, எல்லாவற்றையும் என் தேவன் அங்கீகரிக்கிறவராய், கேட்டு பதில் கொடுக்கிறவராய் நீர் காணப்படுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தின்படியாய் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று சொல்லி என் தேவன் கிருபையாய் சொல்லி இருக்கிறீர். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கரம் கூட இருக்கட்டும். தேவைகளிலே உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை மென்மேலும் என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவனுடைய அற்புதமான கரம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். எங்களுக்கு ஆட்சேபிக்கிற சமயத்திலே சுற்றில கிராமத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த கிராமம் முழுவதும் உடைய அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆலயத்தின் நன்மையை ருசி பார்ப்பவர்களாய் காணப்பட கிருபை தாரும். ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி அடையவர்களாய் இருக்க கிருபை தருவீராக. திருச்சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். ஒவ்வொரு ஆராதனையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். உம்முடைய பிரசனம், உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பரிபூர்ணமான நன்மை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உண்டாவதாக. ஆண்டவரே, தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். இருக்கிற இடங்களிலே தேவக்கரம் பிள்ளைகளை வழி நடத்தட்டும். சகல துதிகன மகிமையாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்குமாய் இருப்பதாக. எல்லாம் துதிவுமக்கே, எல்லாம் கனவுமக்கே, துதியும் கனவும் ஒருவருக்கே. எல்லா துதியுமக்கே, எல்லா கனவுமக்கே, துதியும் கனவும் ஒருவருக்கே. ஹல்லேலூயா. உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி ஆராதிவே. கைதட்டி பாடி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி ஆராதிவே. கண்ணீரினா உம் பாதம் நடந்து பரிமள தைலத்தால் துடைத்திடுவே. கண்ணீரினா உம் பாதம் கழுவி பரிமள தைலத்தால் துடைத்திடுவே. அல்லேலூயா. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.